பக்கத்தில் ஒரு பேய் வீடு இருந்துச்சு. அந்த வீட்டுக்கிட்ட யாருமே போக மாட்டாங்க. அங்கே போனவங்க திருப்பியும் வந்ததில்லை. ஆனால் 2 பசங்க அந்த வீட்டுக்கு நான் போய் திருப்பி வந்து காட்டுறோம் வெளியே அப்படின்னு சொல்லி போனாக்கா அந்த வீட்டில் யாரோ இருக்கிற மாதிரியே இருக்குது. அதுக்கப்புறம் அந்த அந்த பேய் மீட்டர் இதெல்லாம் வச்சு இவங்க செக் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. பார்த்தாக்கா அந்த வீடெல்லாம் ரத்தமாக இருக்கிற மாரி இருக்குது. மேம்பத்தியெல்லாம் எரிஞ்சிட்டு இருக்குது, கேண்டல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு. ஒருத்தன் வந்து சீடிலேருந்து கீழே இறங்கி போய் பார்க்குறான். போய் பார்க்குறவனுக்கு பேய் கண்ணில் தென்பட்டுடுச்சு. பார்த்தோன்னே பயத்தில் கத்த ஆரம்பிச்சு ஒரு பேய் வந்து சைலன்ஸ் அப்படின்னு எழுதியும் காட்டுது, சைலண்டாக இருக்கும்னு சொல்லுது. ஒருத்தன் வந்து பைத்தியம் பிடிச்ச மாரியே ஆனான். அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரில, பேய் ஏறிக்கிச்சா என்னன்னே தெரில. அப்புறம் இன்னொருத்தன் போய் பார்த்தாக்க 2 பேர் இறந்து கிடக்கிற மாரி இருக்குது. பேய் அவனை துரத்துது. அதுக்கப்புறம் அவன் என்ன நினச்சானா, இந்த வீட்டில் உண்மையாலுமே பேய் இருக்குது, நம்ம இந்த இடத்த விட்டு நவுந்து போகணும்னு சொல்லி ஒரு டனலை கண்டுபிடிச்சவன் அந்த 2 டனலு, ஒரு பக்கம் 2 டனல் இருக்குது, அதுலேருந்து ஒரு டனலுக்கு போனான். ஒரு டனலுக்கு போனோடனே அந்த இடத்துலையும் பேய் நிற்கிது. அவன் அங்கேருந்து எப்படியோ தப்பிச்சு போனால் இன்னொரு இடத்துலையும் பேய் நிற்கிது. அதுக்கப்புறம் ஒரு இடம் வருது. அந்த இடத்துல எந்த வழியால் போகிறது எந்த வழியால் போகிறதில்லன்னே தெரியல. அதுக்கப்புறம் அந்த பையன் அந்த இடத்த விட்டு தப்பிச்சானா இல்லையான்னு தெரியல. ரொம்ப மர்மமாகவே இருக்குது. இந்த டிஃப்ரெண்ட்டான பேய் ஸ்டோரி பிடிச்சிருந்தா ஸ்வர்ணா மிஸ்ட்ரி சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை ஷேர் பண்ணுங்கள். பாய்.